ஒரு கல்லூரி அலுவலகம் முன் ரவி அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு சிறிய ரசீது. ஆனால் அவன் முகத்தில் ஒரு ரகசியமான சிரிப்பு. அந்த நேரத்தில் அனிதா கவலையுடன் அலுவலகத்துக்குள் வந்தாள். சார், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அப்போ ஃபீஸ் கட்டிடுறேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். கிளார்க் கணினியை பார்த்து சிரித்தார். உங்க ஃபீஸ் ஏற்கனவே கட்டப்பட்டாச்சு. அனிதா அதிர்ச்சியடைந்தாள். என்ன சார், யார் கட்டினாங்க? கிளார்க் சொன்னார். பெயர் சொல்லாத ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டார். அதே நேரத்தில் கல்லூரி வெளியே ரவி மெதுவாக நடந்து சென்றான். அன்று காலை அவன் தனது மிகவும் பிடித்த பைக்கை விற்றுவிட்டான். அதே பைக்கில்தான் தினமும் அனிதாவை கல்லூரிக்கு கொண்டு வந்து விட்டான். அவனுடைய நண்பன் கேட்டான், ஏன் ரவி, இதை அவளிடம் சொல்லல? ரவி சிரித்து கொண்டு சொன்னான், சில அன்பு சொல்ல வேண்டியதில்லை, அது அமைதியாக ஆதரிக்கணும். அனிதா கல்லூரி முழுவதும் சுற்றி பார்த்தாள். அவளுக்கு உதவியவர் யார் என்று தேடி. ஆனால் அவள் பார்த்தது தூரத்தில் அமைதியாக நடந்து போகும் ரவியை மட்டுமே. சில நேரங்களில் உண்மையான அன்பு வார்த்தைகளில் இல்லை, தியாகத்தில்தான் இருக்கும்.